பரமசிவன் பாதத்தை எட்டும் பரவாசிலே கொல்லத்தான் முடியாது ஒரு கொடுத்தாலும் நிறைவென்று குறைவராது கல்லருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக அப்ப கல்வியை கற்றக்கூடிய சபையில் அமர்க்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இப்ப சபையோட பார்த்து நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் கலை மாமணி சேகரையா மற்றும் கிருஷ்ணனையா இவருடைய பாதத்திற்கு மற்றும் நம்மோட நாடு நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு எந்த சிறியவன் ஒரு கோடி ஆளை பார்த்து சொல்லு நான் ஒரு வாயத்திட்டு வரேன் பரமசிவன் பாதத்தை சூரியகுல பரம்பரைக்கு குருவாக விளங்கி வரக்கூடிய பேர் தான் வசிஷ்ட மகாமுனிவர். சூரிய வம்சத்தை சேர்ந்த ஆமா. அதாவது தம்பி எனக்கு திருமணம் வந்து விட்டது. ஒரு முடிவு ஒரு கல்யாணம் இருக்காதா? திருமணம் முடிந்து விட்டது. என்னுடைய மனைவி பேரோ சண்டிகை. சண்டிகை மனைவி பேரோ சண்டிகை. ஆமா. அப்படி சண்டிகை திருமணம் செய்து வாழ்ந்தவர்கள் நிறுத்தி தேவலோகத்திலிருந்து நிருபம் வந்தது. என்னாடு வந்தது? தேவலோகத்தில் சபை கூட போகிறது. எல்லாரும் வாங்க.
மேல பேசாதீங்க. சண்டிகை ஆனா தேவலோகத்தை தேவ அழைப்பு நிறுவ வந்தது. என்னன்னு தேவ சபை கூட போகுது. அனைவரும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க நான் போன பார், அங்க எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டாரு. ஆமா, என்னன்னு கேட்டாங்க? இந்த உலகத்தில் 1000 ஆடவனை சேர்ந்த பெண்மணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுவாளா? 1000 பேர் ஒரு பொண்ணு சேர்ந்து அப்படின்னா எவனே சொல்லுவாங்க. பெண்ணாகப்பட்டவள் 1000 ஆண்களை சேர்ந்த பெண் யாரு உங்களுக்கு தெரியுமான்னு என்ன கேட்டாங்க. ஒரு பெண்ணு 1000 ஆம்பளை சேர்ந்தது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், ஒரே ஒரு பொண்ணு தான். அதே ஆளு உன் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி என்ன பேர் மெட்டல் 1000 பேர் 1000 என்ன சேர்ந்தா தெரியுமா தெரியாதுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தெரியாது. ஆனா யாராவது ஒரு பெண்ணு போய் அம்மா நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் சேர்ந்துருக்கீங்க எடுப்பாங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? பற்ற கொட்டிக்கு அப்படின்னு கேட்டா பல்லு வீந்துரும். அதான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவி சண்டிகை இருந்தா. அப்புறம் சோகமா வந்து உட்கார்ந்து ஏங்க சோகமா இருக்கீங்க வாடி போகுது அப்படின்னு கேட்டாங்க. பின்னாடி பேசக்கூடாது. அப்ப நான் சொன்னேன், அம்மா தேவசபைக்கு போனேன், இந்த மாதிரி ஒரு பெண்ணு 1000 ஆண்களை சேர்ந்த பெண்ணு யாரும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. பதில் தெரியாத தலை குனிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே பார்த்தால் என் மனைவி, ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன். இந்த கதையை நாங்க பாரு நாம சிச்சுன்னு கடந்து போது என்ன பண்ணுவது? ஆயா சொல்றா என்ன சொல்றேன் தெரியாம நானும் மெண்டல் ஆயிட்டுங்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு மனைவி. எங்கம்மா போறேன்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் 999 பேர் சேர்ந்து இருக்கிறேன். இன்னும் ஒரு ஆள் சேர்ந்து 1000 ஆயிடும். நீ போய் தேவலோகத்துல சொல்லி தேவசபையில சொல்லி பேர் வாங்கிக்கன்னா. அதெல்லாம் உன் பொண்டாட்டி சண்டிகை எங்க வீட்டுக்கு வச்சா ஏண்டா என் பொண்டாட்டி தான் 1000 பேர் சேர்ந்த நம்ம சபையில சொல்ல முடியுமா? இந்த உயிரை நான் வச்சிருக்கலாமா? செத்து நீ பண்ண தப்புதான் அப்படின்னு வெளியே சொன்னா நல்லவனு அடையாளம் இனிமே இவளோடு வாழவே கூடாது அப்படி என்று அனைத்து ஆசைகளை வெறுத்து எங்கன்னா சன்னியாசம் போயிடலாம் அப்படின்னு புறப்பட்டு போய் கொண்டிருக்க நேரத்துல ஆமா அங்க ஒரு அருந்ததி பெண் பொண்ணு பேரு அருந்ததி. ஆமா எதுக்கால வந்தாங்க, என்ன திருமணம் செய்யுங்கன்னு கேட்டாங்க. ஏற்கனவே நமக்கு கொடி கட்டி 1000 ஆகுது, குடும்பம் கொடி கட்டி பறகுது. இது பத்தினியா இல்ல இந்த ஊர்ல எத்தனையோ அப்படின்னு தெரியாத சோதிக்கணும். அப்படின்னா செய்வேன், ஒரு மணலை ஒரு பிடி மணலை எடுத்து அம்மா இந்த மணலை நீ சாதமா வடிச்சிட்டுனா திருமணம் செய்துக்கிறேன். மண்ணை நீ சாதமா வடிச்சிட்டுனா கட்டிக்கிறேன் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை பிரகாரமே மணலை சாதமா வடிச்சிட்டாங்க. அப்ப இவங்க பத்தினி தான் அப்படின்னு உணர்ந்து அவங்க திருமணம் செய்து சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு என் நிருபத்துக்கு பாருங்க எங்க இருந்து வந்தது இது ஐயா? தேவலோகத்திலிருந்து தேவ இந்திரன் வந்து என்ன வந்தது? தேவ செயல் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தேவசபை குடும்பம். அதனால சப்த ரிஷிகள் அனைவரும் வர வேண்டும். வந்துக்குது தண்டராமட்டிலிருந்து வந்துக்குது. அடி பல்லுக்கு ஒரு ஆசை. தண்டராமட்டிலிருந்து வர தந்தி நான் கண்ணிக்கு நீயா தண்டராமட்டி தந்திங்க. நான் ராதாபுரத்துல கும்பிடுறேன். சரி விடு. தேவலோகத்துல தேவ அழைப்பு வந்துக்குது. போலாம். ராதா தேவலோகத்துல தேடியே வந்துட்டாரு. தேவசபை போவ அந்த நேரத்தில் சப்த ரிஷி ஒரு கூடிய இதோ விஸ்வாமித்திரர்
எத்தனை காஞ்சி போச்சு கோவத்துல வரண்டா நடந்தா பூட்டி எல்லாத்தையும் வாங்குறான் ஒரே அப்படிக்கா பண்ணிருப்பா முருங்க மலை போய் கேட்டுவா பசி எடுத்து நான் பீ கழித்தேன் அந்த மாதிரி அலைவாங்க வந்து ஏதோ வாயை கொடுத்து சுத்த பொண்ணாக போறேன் இத பாருங்க இந்த மாதிரி நாடகம் வச்சுட்டு நம்ம சுத்த கேக்குறாங்க சூரதாசம் வந்தாலும் கேக்குறானுங்க ஆமா வீட்டு வெளியே வரும்போது ஆடத்துக்கு போலான்னு விட்டு வெளியே வர வெளியே வந்தா போ மாமியாக்காரி எதிர வர ஊர்ல எவ்வளவு இல்லையா மாமியார் தான் வந்தா ஆனாலுக்கே எடுக்கிற மாட்டேன் என்னமோ எவடம்பி என்னமோ எவடம்பி ஐயா வந்தாருடா கை கட்டணும்டா ஐயா ஐயா வந்தடா இப்பதானே சம்பளம் சரிக்கும் ஒரு நாள் வாங்க மாட்டோம் நாலு
ஐயா வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சும்மா வந்திருப்பாய். ஆமா ஐயா வணக்கம். நல்லவனா அவளோட வந்திருப்பாய். ஐயா வணக்கம் ஐயா. முடிய மாட்டேன் பாருங்க. சுழித்து வந்திருப்பாய். ஆகட்டா. ஓ தம்பி. நான் சுழித்தா. என்னடா உன்னை சாமி கால்ல அடிச்சாரு. ஓகே சைலண்ட் இரு ஏய் இரு இரு ஏய் அவர் முனிவர் ஏன்டா பின்ன முனிவரான்றா அவர் கால தூக்குறாரு முனிவர் முன்னால தான் இருக்காரு ஏண்டா காலத்துக்கு என்னடா பண்ண போறாரு? ஓ பெல்லடி போறாங்க வெள்ளி ஐயா என்ன சொல்றா பாரு கால முடிச்சு பெல்லடி போறியா அவனாங்க சொன்னாங்க ஆறு முடிச்சு. வெள்ள என்ன பிராமா? நான் ஐயா என்ன பார்த்தா முடியும். எப்பேற்பட்ட மனிதரு? ஏண்டா டேய் அவர் பெல்லி ஆடி பாத்து கல்லு கொட்டிங்க உனக்கு அப்படியே ஆடினா கூட நான் தான் முன்ன ஆட்டுவேன் 6 மணி போட்டு என்ன தாடி? நகாதி வா போண்டாடி பான மாதிரி ஆமா தெரியாம படுறேன் உன்ன காட்டி இரு இரு. சைலண்ட் சைலன்ஸ் யா கொல்பா படு பாப்பா பேச ஆரிக்க. பேசுங்க இருமா 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 இருமா. பேச கூடாது ரெட்டு கலர் பாட்டி ஆமா இரு 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 இரு. டேய் ஐயா அது கூட போய்டா. போயிட்டு தமிழ் இருக்காங்க. ஆமா மாதா பிதா குருதேவ. விடா விடா மாதா பிதா குரு தெய்வம் குருதேவ. இப்ப சபைக்கு இந்த சிறுவா ஒரு கோடி வணக்கம். என்னை ஆள விட்டு பார்த்தா எனக்கும் தெரியாமலடா. அடே அடி வாங்கி அப்படியே சும்மா பொட்டாட்டி கிட்ட குடுற வரத்து வைக்க. ஆமா வார்த்தை சத்தி வணக்கம். எனக்கு விபரமா புரிகிறது. தம்பி நான் கூட அடி வாங்கலாம் தான் நினைக்கிறேன். நான் அடி வாங்கி செத்துட்டா என் பொண்டாட்டிக்கு ஒரே ஆம்டாட்டா. மத்தவங்க 2 3 வச்சிருக்கான் ஆமா யார் விளாட்டா? ராஜரிசி பட்டப்பட்டவன். ராஜரிசி. ராஜரிசி சுவாமித்திரன். ராஜரிசி பட்டப்பட்டவன். பட்டம் பெற்றவன். என் பேரோ விஸ்வாமித்திரன். விஸ்வாமுத்திர ராஜமுத்திர பெற்றவர் இவர் பேரு விஸ்வாமுத்திர சுவாமித்திரன். விஸ்வாமுத்திர அப்பா மாத்தான் வச்சாது டேய் ராஜரிசின்னு சொல்றீங்க. அது என்ன? அது என்ன? ஐயா ராஜரிசின்னு சொல்றீங்களே அது என்ன ராஜ பட்டம் பெற்றவங்க கோவத்தில் சிறந்தவன். கோவத்தில் சிறந்தவன். கோவத்தில் சிறந்தவன். ராஜரிசி பட்டவன். ராஜரிசி. டேய் பட்டம் பெற்றவன். இந்த ஜென்மத்தில் ஜென்மத்தில் இந்த உருவத்தில் உருவத்தில் ராஜரிசி பட்டம் பெற்றவன். ஆஹா. ராஜரிசி. ராஜரிசி. ராஜரிசி என்றார் ஏற்கும் காலத்தில் ஏற்ற காலத்தில் நான் ராஜா. ஏற்ற காலத்தில் ராஜா. நான் ராஜா. ஆனா இப்ப ஒரு முனிவன். ராஜரிசி பட்டம் பெற்றவன். இப்ப கோவத்தில் சிறந்தவன். கோவத்தில் சென்றவன். இந்த விஸ்வாமித்திரன். இந்த விஸ்வாமித்திரன் ஏற்ற காலத்தில் ராஜா. இப்ப முனிவர். அது என்ன காரணமா அப்ப ராஜரிசி விஸ்வாமித்திரன் ராஜரிசி பட்டம் பெற்றவன். முதல்ல எப்படி ராஜா எதுக்கு ராஜா? அது எப்படி? எப்படி அது என்ன காரணம்? என்ன காரணம் டேய், நான் ஏற்கிற காலத்தில் யாருக்கு பிறந்தேன்? காதிப மன்னனுக்கா? மன்னனுக்கும் காதிப மன்னனுக்கா? மாணிக்க வள்ளிக்கா? மாணிக்க வள்ளிக்கும் பிறந்தவன் என்னுடைய பேரோ கௌசிகன். ஓ கௌசிகன் அப்பா அந்த காதிப மன்னனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் பிறந்த பிறந்த அப்ப கௌசிகன். காதிப மன்னனுக்கு மாணிக்க வள்ளிக்கு பிறந்தவன் தான் கௌசிகன். கௌசிகன். அப்படி கௌசிகனா பிறந்தனே என்னுடைய தாய் தந்தை காதிப மன்னனும் மாணிக்க வள்ளியும் அந்த என்னுடைய நாட்டை பட்டம் சுட்டினார்கள். பட்டம் சுட்டினார்கள். நாட்டை பட்டம் சுட்டினார்கள். பட்டம் சுட்டினார்கள். அப்படி பட்டம் சுட்டின தருணத்தில் அந்த நாட்டை சீரு சிறப்போடு நான் அரசாட்சி அரசாட்சி செய்து வந்தேன். செய்து வந்தேன். அப்படி வருகின்ற நேரத்தில் டேய், ஒரு நாள் தினத்தில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று ஒரு நாள் தினத்தில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றார். சென்றார் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றார். வேட்டைக்கு சென்று அப்படி
அப்படி வேட்டைக்கு சென்ற உடனே உடனே அப்ப பார்த்தார்கள் பார்த்தார்கள். என்னுடைய படத்துறைகள் அனைத்து பேரும் படைத்துறை அனைவரும் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தார்கள். வந்தார்கள். வந்த உடனே ஐயா மகாராஜா 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 பசி பசி அப்படி என்று என்னுடைய நாட்டு மக்கள் என்ன கேட்டார்கள். கேட்டார்கள். கூட வந்தார்கள் ஒரு படத்துறை அனைவரும் என்ன கேட்டார்கள். அப்ப நான் மனதில் நினைத்தேன், அடடா நம்ம நாட்டுல இருந்தா நாட்டுல இருந்தா சாப்பாடு நம்ம போடலாம். சாப்பாடு போடலாம். சாப்பாடு போடலாம். நம்ம போடலாம். நம்ம இப்பதான் காணும். நம்ம காட்டுல இருக்கிறோமே என்னுடைய படத்துல சாப்பாடு கேட்கிறார்களே நான் என்ன செய்வது? எப்படி சாப்பாடு இறைவா இறைவா அப்படி முதல்ல நினைத்தேன். அப்படி நினைத்த உடனே பெருத்த கானகம் ஒரு பெருத்த கானகம் அதுல சிறிய பர்ணக சாலை சிறிய பர்ணக சாலை அந்த திருப்பி சொல்லு. ஏய் பாப்பா இந்த 4 பேரும் கம்முனு இருக்கணும். பேசக்கூடாது. 4 பேர் அருமையா குத்து கெடுக்கூடாது. அப்படி இருக்க அப்ப பார்த்தா வதிஷ்டர் அந்த பர்ணக சாலையில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த வதிஷ்டர் பந்தக சாலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். வதிஷ்டர் மகாமுனிவர் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப பார்த்தேன், ஐயா என் பேரோ கௌசிகன், என் பேரோ கௌசிகன். நான் காட்டுக்கு வேட்டைக்கு வந்தேன். காட்டுக்கு வேட்டைக்கு வந்தேன். காட்டுக்கு வேட்டைக்கு வந்தேன். வேட்டைக்கு வந்தேன். என்னுடைய படத்தொழிலெல்லாம் பசி அதிகமா இருக்கு. பசி அதிகமா இருக்கின்றது. அதனால் அவளால பட்டினியா துடிக்கின்றார்கள். பசி அதிகமா இருக்கு. என்ன நாட்டுல இருந்தனா இவங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். நான் அந்த கானகத்துல இருக்கிறேன். உன்னுடைய பர்ணக சாலையில குடிப்பதற்கு ஜலம் இருந்தா கொடுங்க. எல்லாருக்கும் குடிப்பதற்கு ஜலம் இருந்தா கொடுங்க. அப்படி நான் கேட்டேன். அதுக்கு பார்த்தாரு வதிஷ்டர், ஏய் கௌசிகா உனக்கு ஏதாவது குடிப்பதற்கு ஜலமா? ஏய் உன் பழத்துறை அனைவருக்கும் படைத்துறை அனைவருக்கும் நான் சாப்பாடு போடுகிறேன். சாப்பாடே போடுகிறேன். அவர் இருப்பதோ கானகம். நீ அங்க காட்டுல என்ன இருக்கும்? இவரு தண்ணி கேக்குறாரு. அது என்ன தண்ணி நானா கொடுக்கட்டும்? உங்க அனைத்து படைத்துணைக்கும் நான் சாப்பாடே போடுகிறேன். சாப்பாடே போடுகிறேன் அப்படி என்று யார் வதிஷ்டர் உரைத்தார். அப்ப நான் மனதில் நினைத்தேன், அடடா இவரு தனி பர்ணக சாலை இருப்பது ஒரு மனிதன் இம்மா படத்தொழிலுக்கு எப்படி சாப்பாடு போடுவார்? இருக்கணும் கானகம் காட்டுல அப்படி என்று நான் நினைத்தேன். அதுக்கு பார்த்தார் வதிஷ்டர், ஆகாயத்திலிருந்து காமதேன் பசு ஒன்று இறங்கி வந்தது. ஆகாயத்திலிருந்து காமதேனு பசு அப்படி இருந்தா அப்புறம் பார்த்தா காமதேன் பஸ் வந்தது. என் படத்திற்கு அனைவருக்கு சாப்பாடு. அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க காணத்துல நீங்க காணத்துல இருக்கிறீங்க. நான் நாட்டு அரசா செய்கிறேன். இந்த காமதேன் பஸ் என்னிடம் கொடுத்தா சாப்பாடு கேட்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு போடுவேன். அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வதிஷ்டர் உரைத்தார், இந்த காமதேன் பசாகப்பட்டது எனக்கு சொந்தமான பொருளா இருந்தால் கொடுக்கிறாள் கொடுத்து விடுவேன். உனக்கு நான் கொடுத்து விடுவேன். ஆனால் இந்த காமதேன் பசாகப்பட்டது மும்மூர்த்தி தேவர்களுக்கு சொந்தமானது, மும்மூர்த்தி தேவர்களுக்கு உரிமையானது. அதனால் இந்த காமதேன் பசு கொடுக்க முடியாது. வதிஷ்டர் உரைத்தார். பார்த்தேன் இரவோடு இரவு அந்த காமதேன் பசை களவாட சென்றோம். அந்த இரவோடு இரவாக திருடி கொண்டு போலாம்னு இந்த பசுவை அந்த காமதேன பசு அப்படியே களவாட போறார். களவாட சென்றோம். அந்த காமதேன் பசாகப்பட்டது சும்மா அனைவரும் இறந்து விட்டார்கள். அப்ப பார்த்தேன், அடடா ஒரு நாட்டுக்கு மன்னனா மன்னனா இருப்பதோட ஒரு முனிவனாவே இருக்கலாம். முனிவனாவே இருக்கலாமே. இந்த சத்தம் பண்ணாத கம்முன்னு போ. இந்த பொங்கலுக்கு வச்சிருப்பாங்க, பொங்கல் வச்சிருப்பாங்க. அப்புறம் மாத்த சத்தம் போ.
அப்படி இருக்க மனோ அப்படி இருக்க அப்ப பார்த்து என்னுடைய மந்திரி வர வைத்து என் நாட்டை பட்டு சுட்டி பரமகடல கோரி தப செய்கிறேன் என் நாடு பண்ண கலைத்து எப்படி அப்படி என்று பரமகடல கோரி கட்டுதாமா செய்து ராஜரிஷி பட்டம் பெற்றவர் கோபத்தில் சிறந்தவர் இந்த சோமச்சர் அப்ப ராஜரிஷி என்றார் ஏற்கனவே காலத்தில் ராஜாவர் ஆனா இப்ப ஒரு முனிவனா இருக்கு அது பண்ண போகட்டும் வர்ணாசால இருப்போம் ஐயா நிருபம் நபா தேவேந்திரன் ஏதக்கூடிய நிருபம் 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுகின்றது. அதனால் சப்த ரிஷிகள் அனைத்து பேரும் ஒருமிக்க வர வேண்டும். அப்படி என்று நிருபம் வந்திருக்கு. இப்ப எங்க போக வேண்டாம் தேவலோகம். அப்ப இந்த நேரத்தில் கண்ணூர் இசை தற்போம் திருவண்ணாமலை அம்மா சாமியார பார்த்தோம். சாமியார் எனக்கு புரியுதோ? ஐயா நீங்க சாமியாடா இல்ல செம்பிளி ஆடு. உலகத்துல நானும் எவ்வளவு சாமியார பாத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கலவான முடி நான் பார்த்ததில்லை. நான் தப செய்யும் போது எனக்கு மஞ்சகாமலம் வந்து விட்டது. அதனால முடி எல்லாம் மஞ்சளா வந்து விட்டது. சாமிக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சா தெரியுமா? திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல பூ வித்திருந்தா அதை விட்டுட்டு இப்ப சுண்டல் வைக்க வந்துட்டான். மாத்தி விடலாண்டா தாளகாரம் முன்னாடி விட்டு அது பொண்டவாட வைக்க போயிடுச்சு. சாமி யாரு புரியுதா? சப்த ரிஷின்னு ஒரு வாகிய ஏந்தா கண்ணு ரிஷி. கண்ணூர் ரிஷி. ஆமா. இந்த கண்ணு தெரியாத கண்ணூர் ரிஷி. ஆமா கண்ணூர் ஆடு நானு கண்ணூர் ரிஷி. கண்ணூர் ரிஷினா பட்டம் பட்டம் பெற்றவர்கள். அதுல ஒரு ஆள் நானு. அதனால நிருபம் ஒரு செல்லடா. ஐயா பீர் நாவடில மிஸ்ங்களா ஐயா. நான் இந்த சுவாமி பன்னிகரி தவிர எந்த கறி சாப்பிட மாட்டேன். சரியான சாமியார் ஆட்டங்க. ஐயா எங்கடா நிருபம்? ஐயா நிருபம் ஓட்டம். நீ என்ன போடுற? இது வேப்ப எண்ணெய் தடவணும். ஐயா ஐயா. அப்படி எல்லாம் பன்னி எடுத்து 3 நாள் தடவணும். சீ பட்டுன்னு வளரும். நல்ல சாமியார் ஆட்டங்க. உனக்கு மஞ்சகாமலம் வேணுமா? அவன பன்னி சாணி தின்னு. ஏன் சாமி அவங்க பொண்டாட்டி என்ன எண்ணெய் தடவணும்? அதுக்கு கொசு மூத்திரத்தை 3 நாளைக்கு தடவ சொல்லு. கொசு மூத்திரம். நிருபம் தேவலோகத்தில் தேவசபை நிருபம் வந்திருக்குமா? அட தேவலோக தன்னை நாட்டி தேவலோகம் வந்தார். ஏன் சாமி அதுல வந்தீங்க? நான் ஸ்பீடா போறவனு. அவளால வந்துருக்கு. எல்லா தத்திரிச்சு
வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் தேவசமனே ஐயா ஐந்ததென்ன யானி அமருங்கள் அமருங்கள் சபையை கூட்டுறாயே அது என்ன காரணம் ஏமா பேசுறீங்க இறையா இரு பேசாத சரியான கட்டம் இதான் சரியான கட்டம் பேசக்கூடாது இரு. மேலே 6 மணி வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. நம்மளெல்லாம் பார்த்தது போதும் கண்ணூர் ரிஷி வந்திருக்காரு அவர் பார்க்க சொல்லுங்க ஐயா ரிஷி ரிஷிகளே தேவேந்திரா ஐயா வணக்கம் 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 எல்லாரும் வணக்கம் நல்லா இருப்பா ஏன் சபையை கூட்டுங்க ஏங்க சாமியாரே நான் உன்னை கேட்கணும் ஐயா இறையா நான் உன்னை கேட்கணும் ஐயா கேளு இன்னும் இந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டியா பெயிண்ட் டப்பையோட ஆமாண்டா இது எதுக்கு எடுத்து வந்துக்கிறேன் ஓ இது எதுக்கு இந்த போய் பாத்ரூம் போயினே இருந்தேன் சபை கூட்டினா சொன்னா அப்படியே ஓடண்டா தண்ணி மட்டும் இல்லைன்னா தண்ணி மொல்லான்னு வாயில் இட்டு வந்தேன் என்ன பாப்பா காலையில கேட்டாங்களாங்க தேவேந்திரா ஐயா. சும்மா இருப்பாய் தேவேந்திரா, சபையை கூட்டிட்டு என் மனைவி பார்க்கணுமா ஆ பார்க்கணுமா என் பொண்டாட்டி வந்தீங்களா? என்ன வார்த்தை எப்பேற்பட்ட நான் ஒரு சப்த ரிஷி ஒரு ஆளு மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை வைத்த சப்த ரிஷி ஐயா 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 சப்தரிசிகள் அந்த மாதிரி சப்தரிசிகள். அந்த மாதிரி மீசை கட்டி வச்சுட்டு வாய் வரல மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மூவாசை வைத்த சப்த ரிஷி ஐயா நான் கேள்விப்பட்டேன் ஐயா பெண்ணாசை மட்டும் வெறுத்துட்டா மண்ணாசையும் பொருளாசையும் வெறுக்கணும்னு சொன்னாங்க ஆமா நீ வந்து மூணுத்தையும் வெறுத்துட்டுன்னு சொல்றியா ஐயா ஏய் சப்த ரிஷிடா சாமி ஆவர்த்தி சொல்லுவேன் பொம்பளைன்னா எனக்கு ஆவாது மணி வந்தா தண்ணி நின்னு ஆசீர்வாதம் ஆமா கண்ணே இந்திராணி சொல்லுங்க ஐயா ரிஷிகள் ஒருவரான கண்ணூர் ரிஷி வந்திருக்கின்றார் சரி. அவரிடத்தில் கொஞ்சம் எடையை இருந்து ஆசீர்வாதம் வாங்குவா இல்ல சாபத்தை குடுத்துடுவாய் போடு போடா ஓ மீனாதரே அருமறை உணர்ந்திட்ட பெரியோரே காலகாட்டி பணிந்திட்ட மறையோரே அருமறை உணர்ந்திட்ட பெரியோரே காலகாட்டி பணிந்திட்ட மறையோரே திருவாடி தண்ணீரே திருவாடியாலுமே திருவாடி தண்ணீரே திருவாடியா திருவாடி தண்ணீரே திருவாடியா ஐயா முனிநாதரே வணக்கம் வணக்கம் ஐயா அம்மா இந்திராணி ஐயா சுகமார் பை கிட்டமா கிட்ட வர ஏட்ட போய் கிட்ட போனாமல கிட்ட போடு ஐயா அம்மா அருமறை உணர்ந்திட்ட பெரியோரே மண்ணாசை பெண்ணாசை ஒரு பொண்ணு வந்ததும் இந்த தள்ளி தள்ளி ஏண்டா மண்ணாசை பொண்ணாசை முத்தி வைத்து தான் சொன்னேன் அந்த கண்ணி ரிஷி அது சொல்லாத இருக்கணும் நீ கண்ணு சரி என் மனதில் ஒரு கருத்து என்னவென்றால் போய் சொல்ல என் மனதில் ஒரு கருத்து அது என்ன கருத்து இந்த 14 லோகத்திலும்
பொய் சொல்ல புண்ணியம் இந்த உலகத்தில் யாரும் இருக்கின்றார்கள் யாருமா இருக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகம் பூலோகத்தில் போய் சொல்ல புண்ணியவா யாருன்னா இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா போய் சொல்லாத புண்ணியவான் இருக்கின்றார்களா ஆமா யார் இருக்கின்றார்கள் யார் யாரு யார் அவர் அவனு கேட்கிறேன். சூரியகுல பரம்பரை தம்பி ஹரிச்சந்திர மன்னன் பொய்யே என்னுடைய மாணாக்கன் இதனால இதுவரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது. பொய் சொல்ல மாட்டான். என்ன வார்த்தை உரைத்தாய்? என்னுடைய மாணாக்கன் சூரியகுல பரம்பரை 29 தலைமுறை திருச்சங்கு மகன் ஹரிச்சந்திரன் இதுவரைக்கும் பொய் சொல்றதே பொய்யா சொல்ல மாட்டான். ஒரு மானிடன். ஆமா திருச்சங்கு மகன் ஹரிச்சந்திரன் சூரியகுல பரம்பரை 29 தலைமுறை பொய் சொல்லாத மகன் ஹரிச்சந்திரன் உன்னுடைய மாணாக்கன் பொய் சொல்லாத புண்ணியவன் பொய்யா சொன்னது கிடையாது. பொய்யா சொல்ல மாட்டான். பொய் சொல்ல மாட்டான். ஆமா ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல மாட்டான். இந்த தேவகோமர் தேவேந்திரன் போய் சொல்லுவான். அவனே சொன்னான் சொல்லுவான். ஆனா உன்னுடைய மாணாக்கன் பொய் சொல்ல மாட்டான். ஆமா அத நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் முக்கண படைத்த பரமக்கடவுளே பொய் சொன்னாலும் சொல்லலாம். உன்னுடைய மாணாக்கன் பொய் சொல்ல மாட்டான். ஆமா பொத்தாகரமுத்து எம்பெருமானே பொய் சொன்னாலும் சொல்லலாம். ஆனா என்னுடைய மாணாக்கன் பொய் சொல்ல மாட்டான். உன்னுடைய மாணாக்கன் பொய் சொல்ல மாட்டான். ஒரு மானிடன் பொய் சொல்ல மாட்டான். பொய்யை வாங்கிவிட்டான். பொய்யை நான் வாங்கிவிட்டான். இந்த அடைகடல் பொங்கிட்டாலும் அவனையே அழித்திட்டாலும் நிலையான மதிகதிரோன் நெடியகோன் பிசகிட்டாலும் உடையனாம் ஹரிச்சந்திரன் பொய் சொல்ல புண்ணியவான். உன்னுடைய மாணாக்கன் இந்த அலைகடலே பொங்கினாலும் சரி இந்த அவனி முழுது அழிந்தாலும் சரிதான் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையக்கூடிய சூரியன் அதுவே மாறி மேற்கில் தோன்றி கிழக்கில் மறைந்தாலும் சரி என்னுடைய மாணாக்கன் பொய் சொல்ல மாட்டான். அப்படி பொய்யை வாங்கிவிட்டான். மாட்டிக்கொண்டு அப்படி நீ போய் வாங்காவிட்டால் என்றால் என்னுடைய உபயம் இருக்குமா செவில் மாட்டிக்கொண்டு நான் தந்தி செல்கிறேன். ஆகட்டும் திருச்சங்கு மகன் ஹரிச்சந்திர மன்னன் ஹரிச்சந்திரன் ஒரு மானிடன் அவனிடம் ஒரு பொய்யை வாங்க வேண்டும். அதனால் சின்ன சின்ன உதவிகள் நாங்க அப்படியே செய்கிறோம். அப்படி செய்யவில்லை என்றால் என் சாபத்துக்கு ஆளாயிடுவாய். அதப்பா தேவரிடம் கட்டளையிட்டு விட்டு தேவரிடம் சித்தர்களை பேசுகிறீங்க. நாடகம் வச்ச கதையை கேளு. நாடகத்தை சுத்தி பேசினோம். ஹரிச்சந்திரன் நான் பொய்ய வாங்க வேண்டாம். எங்க போக வேண்டாம்? அயோத்திபுரி. செல்ல அந்த நேரத்தில் ஹரிச்சந்திர மன்னன்
Hey!